ஏல வெல்கம் गाइस நான் தான் ஜாகி லரப்பறீங்க சூப்பரா गाइस நான் சூப்பரா இருக்கேன் ஓகே गाइस இன்னைக்கு வந்து வேற லெவல் அன்பாக்சிங் गाइस வேற லெவல் அன்பாக்சிங்ல அன்பாக்சர்ஸ் அப்படி தான் சொல்லணும் ஏனா அந்த அளவுக்கு நிறையவே நம்ம வந்து அக்சஸரீஸ் வாங்கி இருக்கோம் எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து GoPro கேமரா அதாவது GoPro வந்து Hero 10 வாங்கி இருந்தேன் அதுக்கு வந்து கொஞ்சம் அக்சஸரீஸ் வாங்கி இருந்தேன் பட் انا பெரிய அளவுக்கு இல்ல பட் எனக்கு என்னலாம் தேவையோ அதுக்கு மட்டும் நான் வாங்கி இருந்தேன் गाइस அது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படி ஆசைப்பட்டேன் அதான் இந்த ஒரு சின்ன கிளிப் இல்ல ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் யா ஓகே गाइस இதுல என்ன ஃபெஸ்ட்க்கு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம GoPro எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க गाइस GoPro இருக்கு இங்க தான் இருக்கு Hero 10 ஓகே இதுல வந்து மெயின் ஃபெஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து GoProக்கு வந்து இங்க ஸ்வீஸ்ல வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு ஃபூஸ்ட் அப்படிங்கற வந்து இங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருக்கு அதுல வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு ஒரு பேட்டரியோட பிரைஸ் வந்து வெறும் வந்து 9.90 சென்ட்ஸ் அதாவது வெறும் ஒரு பேட்டரியோட பிரைஸ் வந்து 10 franc அதாவது இங்கதிய காசுக்கு பட் ஆனா நார்மலா இந்த பிரைஸ் வந்து 27 30 20 euro 25 அப்படி தான் அந்த பிரைஸ் ஸ்வீஸ் franc அதுக்குள்ள தான் பிரைஸ் இருந்துச்சு பட் ஆனா அது வந்து இங்க வந்து இந்த பேட்டரி மட்டும் இங்க ஃபூஸ்ட்ல மட்டும் வந்து ஒரு 10 franc வந்து ஒரு பெரிய ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு அதனால இதுல வந்து நான் 5 பேட்டரிஸ் வந்து வாங்கி இருக்கேன் பட் இந்த 5 பேட்டரி ஓபன் பண்ணதில்ல பட் நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேட்டரியை வந்து நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்றேன் உங்களுக்கு இது ஓபன் பண்றதுக்கு முன்னாடி गाइस நம்ம சேனலை இப்ப தான் பார்க்கறவங்க தான் மறக்காம வந்து நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு டிராவல் வீடியோஸ் அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே நிறைய இருக்கு அதனால அத மிஸ் பண்ணாம பார்க்கணுமா இருந்தா சேனலை வந்து Subscribe பண்ணிக்கங்க ஸ்பெஷல் அதோட Instagram and வந்து Facebookல நம்ம இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணதாக்கலாம் இருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நான் இதுல YouTubeல லேட் ஆகிற வீடியோஸ் எல்லாம் Insta and வந்து FBல வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் அப்லோட் பண்ணிடுவேன் முன்னாடியே நீங்க அதனால நீங்க அதுல பாத்துக்க முடியும் யா ஓகே இப்போ நாங்க அந்த பேட்டரியை ஓபன் பண்ணுவோம் பேட்டரியை ஓபன் பண்ணா गाइस ஓகே இதுக்கு வந்து கீழுக்கு வந்து டேப் இருக்கு ஓகே நாங்க ஜஸ்ட் இப்படி இந்த டேப்பை பிரிச்சிட்டா ஓபன் ஆயிடும் யா ஓகே அவ்வளவுதான் இது நம்ம ஏற்கனவே வந்து நான் GoPro வந்து நம்ம Hero 10 வந்து அன்பாக்ஸ் பண்ணோம்ல அதுக்கு இது தந்த பேட்டரி மாதிரி தான் गाइस நீங்க சம் டைம் வந்து நம்ம GoPro 10 வந்து அன்பாக்ஸ் பார்க்காத ஆக்கலா இருந்தா நீங்க வந்து மறக்காம வந்து அன்பாக்ஸ் பாருங்க அன்பாக்சிங் வீடியோ பாருங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஐ பட்டன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க ஓகே ஓபன் பண்ண உடனே வந்து வார்னிங் அப்படினு சொல்லிட்டு வந்து ஒரு பேப்பர் பேக் அதாவது ஒரு பேப்பர் தந்திருக்காங்க அதாவது வந்து என்ன வார்னிங் அப்படினா do not expose the batteries யா நம்மள பேட்டரிஸ் எப்படி யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க அவ்வளவுதான் and வந்து as well as வந்து இப்படி தான் சேம் அதே தான் அதுக்கு எப்படி பேட்டரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஒரு சின்ன பேட்டரி गाइस இந்த மாதிரி தான் வந்து நம்மள்ட்ட டோட்டலா இன்னும் 4 பேட்டரிஸ் இருக்குது and வந்து இது 5 and வந்து நமக்கு GoProல ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி கிடைச்சு and வந்து GoProவோட சேர்ந்து வர ஒரு பேட்டரி இருக்கு மொத்தமா நம்ம இப்போ வந்து 7 பேட்டரிஸ் இருக்குது GoProக்கு நம்ம வந்து லாங் டிராவல்லாம் பண்ற மாதிரி இருந்தா உண்மைக்கு வந்து சூப்பரா இருக்கும் யா गाइस நம்ம இவ்ளோ பேட்டரி வாங்கி இருந்த படியில இத சார்ஜ் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சார்ஜ் பாக்ஸ் தேவை அதுக்காக வந்து गाइस நான் என்ன வாங்கி இருக்கேன்னு பாத்தீங்கன்னா TELESIN அப்படினு சொல்லிட்டு வந்து ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரே டைம்ல வந்து நீங்க 3 பேட்டரிஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்க கூடிய மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வாங்கி இருக்கேன் இது எங்க வாங்குனேன் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க ஸ்வீஸ்ல இருக்கிற ஆப்பிள் கீஸ்டா அப்படினு சொல்லிட்டு வந்து இங்க வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது நீங்க அதுல வந்து வாங்கிக்க முடியும் நான் அதுல தான் வாங்குனேன் பட் யாருக்காச்சும் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அதுல வாங்கிக்க முடியும் ஓகே நாங்க இதையும் வந்து ஓபன் பண்ணுவோம் ഇതിന്റെ പ്രൈസ് ഡീറ്റെയിൽ எல்லாமே வந்து गाइस நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நான் இது என்ன பிரைஸ் and வந்து இந்த வெப்சைட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் மேபி வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் தேவையா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அத பர்சேஸ் பண்ணிக்க முடியும் ஓகே இதுல வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க गाइस Hero 10 இதுல வந்து ஸ்பெஷல் என்ன Hero 10 and 9 ரெண்டுக்குமே இருக்கிற பேட்டரியை வந்து நீங்க சேம் டைம்ல ரெண்டு பேட்டரியுமே வந்து ஷூட்டபிள் ஆகும் இதுக்கு சார்ஜ் பண்றதுக்கு and வந்து இது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படி இதுக்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க ஓகே நமக்கு இது தேவையில்லை ஓகே நம்ம இத வந்து டைப் சி USB 2 டைப் சி வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க and வந்து गाइस நம்ம இப்ப பாக்ஸ் எடுத்துருவோம் சார்ஜிங் பாக்ஸ் வந்து நல்லாவே இருக்கு நல்ல காம்பாக்ட்டா இருக்கு गाइस பாக்கும்போது இங்க பாருங்க நல்ல காம்பாக்ட்டா இருக்கு இதுல வந்து 3 வந்து LED இண்டிகேட்டர் இருக்குது நார்மலா நீங்க எப்படி சார்ஜ் பண்றீங்க சார்ஜிங் லெவல் எல்லாமே காண்பிக்கும் அதல என்ன GoProலயும் இருக்குது சார்ஜ் பண்றதுக்கு பட் நான் வந்து அத வந்து வாங்கல ஏனா அத வந்து நீங்க ஒரே டைம்ல வந்து 2 பேட்டரிஸ் தான் சார்ஜ் பண்ணிக்க கூடிய மாதிரி இருக்கும் பட் இதுல வந்து சேம் டைம்ல வந்து 3 பேட்டரி சார்ஜ் பண்ணிக்க கூடிய இது வந்து ரிவ்யூலாம் பாக்கும்போது இது வந்து சூப்பரா இருந்துச்சு பட் அதால நம்ம வந்து இதையே வாங்கியாச்சு गाइस இங்க பாருங்க நல்லாவே இருக்கு நல்ல காம்பாக்ட் சூப்பரா இருக்கு ஓகே இத நாங்க ஓபன் பண்ணுவோம் இப்போ நீங்க ஓபன் பண்ணா அப்படி தான் 3 பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு and இதுல வந்து ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க மேல வந்து நீங்க 2 SD கார்டு அதாவது மைக்ரோ SD கார்டு வந்து நீங்க வந்து இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் எனக்கு கேட்டா வந்து மேபி வந்து GoPro பாவிக்கிற மைக்ரோ SD கார்டு தானே அதனால நீங்க வந்து சேஃப்டியா இதுக்குள்ள வச்சுக்க முடியும் ஓகே இது முடிஞ்சு गाइस and வந்து நம்ம GoPro Hero 10 தான் பாருங்க गाइस இங்க தான் வச்சிருக்கோம் இப்போ இதையே இங்க வச்சிருக்கேன் அப்படினா गाइस அடுத்து வரப்போற பிராண்ட் வந்து Ulanzi அப்படினு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபுல்
ஒரு கவர் ஒரு ஃபுல் செட்டப்னு சொல்ல முடியும். அப்படி நம்ம GoPro வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் திங் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இதான் காய்ஸ் அது என்ன அப்படின்றத காட்டுறேன். இது வந்து உலான்சி அப்படின்ற வந்து பிராண்டு. உலான்சி அப்படின்ற அவங்களோட வந்து வெப்சைட்டும் இருக்குது. இது வந்து ஒரு சைனீஸ் பிராண்டு தான். அதில் உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஸ்டீல் இருக்குது அண்ட் வந்து பிளாஸ்டிக் இருக்குது. இதில் இந்த கவர் நான் ஃபஸ்ட்டு கவரை காட்டுறேன் பாருங்கள். இதான் காய்ஸ் கவர் இது வந்து பிளாஸ்டிக். நான் ஆர்டர் பண்ணிக்க வந்து பிளாஸ்டிக். எனக்கு வந்து மெட்டால் இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்படியெல்லாம் நான் வந்து மெட்டால் எடுக்கலை. என்ன வந்து பிளாஸ்டிக் ஓகே. அதோட வந்து முன்னுக்கு வந்து இங்கே லென்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கவரும் தந்துருக்குறாங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அதை பாருங்க கைஸ். சின்ன வந்து ஒரு கேப் தந்துருக்குறாங்க. அண்ட் வந்து இதான் இப்போ மெயின் திங். இங்கே பாருங்க கைஸ். இது இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லென்ஸ் இதுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இது எனக்கு நார்மலாக எனக்கும் தேவையில்லை இது. அதனால் நமக்கு அது தேவையில்லை. இப்போ இதுக்குள்ளே கைஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட GoProவை ஜஸ்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து மேலே வந்து ஒரு லொக் இருக்குது. அந்த லொக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி தென் வந்து நீங்கள் உங்களோட GoProவை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை ஓகே. இதில் வந்து கைஸ் நீங்கள் வந்து உங்களோட GoProவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுமா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த ஒரு சார்ஜுக்கு வர ஒரு சின்ன வந்து ஒரு இது இருக்குல்ல போட்டிருக்குல்ல இந்த சார்ஜிங் போர்ட்லேருந்து வர இந்த துண்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இந்த துண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா இதிலே வந்து சார்ஜ் போட்டுக்கிறதுக்கான இந்த பாருங்கள் சார்ஜ் போட்டுக்கக்கூடிய அளவுக்கு இதுலேயே ஸ்பேஸ் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அதனால் எங்களுக்கு அது தேவையில்லை. ஓகே நாங்கள் GoProவை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இதுக்குள்ளே. இப்போ ஓகே இப்போ ஓகே இதை போடும்போது கைஸ் நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக உள்ளுக்குள்ளே போயிடும். ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ் நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக போயிட்டு பாருங்கள் ஃபிக்ஸ் ஆகிருக்குது GoProவுக்கு. உண்மைக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இது ஏன் மெயின் இது நான் வாங்கினதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் வந்து நான் வந்து கூடுதலாக வந்து ரோட் மைக் தான் பாவிக்கிறோம். அந்த ரோட் மைக்குக்கு வந்து இதில் வந்து போட்டிருக்கு. நீங்கள் வந்து இதை தேவையில்லாட்டி இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இதுலேயும் வந்து போட்டிருக்கு. நீங்கள் வந்து நம்ம ரோட் மைக்கை வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் வந்து கொழுவிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இதை வாங்கினது கைஸ். அண்ட் வந்து இதில் வந்து நீங்கள் மேபி வந்து லைட் அதாவது வந்து நீங்கள் நைட்டில் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து லைட் தேவை அப்படியா இருந்தால் கூட இந்த அடாப்டரை இதில் போட்டுட்டு தென் வந்து நீங்கள் சேம் டைமில் உங்களோட ரோட் மைக்காக இருக்கலாம் அண்ட் வந்து லைட் ரெண்டையுமே கூட யூஸ் பண்ணிக்க முடியும் இதில். அதுக்கு தான் கைஸ் இது வாங்கினது. ஓகே இது முடிஞ்சு. இதில் வந்து முன்னுக்கு இருக்க இந்த கேப்பை பார்ப்போம். இந்த பாருங்க கைஸ் இதை கேப் எடுத்தாச்சு. இதை எடுத்து இவ்வளோதாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு லென்ஸுக்கு அவ்வளோதான். ஓகே தென் அடுத்து இருக்கிறதும் வந்து கைஸ் ஒரு கவர் தான். இது இந்த பேக்கிங் எல்லாமே நான் பிச்சுட்டேன் இதெல்லாம். ஏன்னா இது வந்து வரும்போதே கொஞ்சம் வந்து பேக்கிங் எல்லாம் வந்து பிச்சுதான் இருந்துச்சு. அதெல்லாம் பிச்சு எடுத்தாச்சு. இது வந்து கைஸ் நீங்கள் வந்து இப்போ மைக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான வந்து ஒரு கவர் இது. பட் இந்த கவர் வந்து அப்படி கிடையாது. இது வந்து முழுக்க வந்து ஒரு சிலிக்கானில் இருக்கிற கவர். இது ஜஸ்ட் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் சும்மா வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கிறோம் நாங்கள் வந்து அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து மைக் இல்லை ஜஸ்ட்டு நாங்கள் வந்து வாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி எது வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த நார்மல் கவரை போட்டு பாவிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வந்து சிலிக்கானில் இருக்குது. நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகாமல் விற்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் கைஸ் இந்த கவரும் வந்து ஆர்டர் பண்ணி இதுக்கும் வந்து முன்னுக்கு வந்து நீங்கள் லென்ஸை கவர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருக்குறாங்க இதுலேயே. அதுவும் நீங்கள் வந்து GoProவுக்கு போட்டுக்க முடியும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லொக்கையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்க கைஸ் இந்த லொக்கையும் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் GoPro வெளியே வரும். GoPro வெளியே வந்த உடனே நம்மளோட இந்த கவர் எடுத்து இதுக்குள்ளே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓகே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தென் வந்து எங்களோட GoPro எடுத்து நாங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள். ஓகே கைஸ் சூப்பராக இருக்குது. நல்ல வந்து பர்ஃபெக்ட் ஃபிக்ஸிங்னு சொல்லலாம். இங்கே பாருங்க கைஸ் சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு போயிட்டு. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பர்ஃபெக்ட். இங்கே பாருங்க கொஞ்சம் முன்னாடியோ இல்லாட்டி வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டோ கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. நல்லா வந்து பர்ஃபெக்டாகவே ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அண்ட் வந்து இந்த கேப்பையும் பார்ப்போம். இங்கே ஒரு கேப்பும் நல்லாவே ஷூட் ஆகுது. சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே ஏன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கைஸ் இது வந்து ஒரு கேபிள். இது என்ன கேபிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நமக்கு வந்து ரோட் மைக்கை வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாது ஒரே டைமில். ஏன்னா வந்து சார்ஜ் போட்டு நம்மளோட வந்து என்ன சொல்கிறது நம்மளோட டைப் சி கிடையாது ஆக்ஸ் கேபிள் தான் இருக்குது நம்ம ரோட் மைக்குக்கு. அதால் இது வந்து டைப் சி. இது வந்து முன்னாடி வந்து டைப் சி இருக்குது அண்ட் வந்து ஆக்ஸ் கேபிள் நீங்கள் வந்து மைக்கை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் வந்து சேம் டைமில் நீங்கள் சார்ஜுக்கு எதுவும் போடணுமா இருந்தாலும் நீங்கள் சார்ஜுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். டைப் சி
டைப் சி இருக்குது இங்கேயும். அண்ட் வந்து உங்களோட மைக் கழுவுறதுக்கான ஆக்ஸ் கேபிள். இதான் கைஸ், இவ்வளோ தான் கைஸ் அசசரிஸ். இதை விட அசசரிஸ் வந்து நிறையாவே இருக்குது கோப்ரோவுக்கு. பட் இந்த அசசரிஸ் வந்து எனக்கு மஸ்ட் அப்படிங்கிறப்படி. நான் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறாள், அது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த இதெல்லாமே தேவை. அதனால தான் இந்த இதில் ஆர்டர் பண்ணல தான் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கைஸ் மறக்காமல் வந்து லைக் பண்ணிங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்பெஷல் இது வரைக்கும் ஜாகியை சப்ஸ்கிரைப் பண்ணதாக்கலாம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.